ஒரு தவளை தண்ணி பாத்திரத்தில் விழுந்துருச்சு. அந்த தண்ணி பாத்திரம் அடுப்பில் இருக்குது. அந்த அடுப்பை பற்ற வச்சிடுறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சூடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் அந்த தவளைக்கு அது வந்து ரொம்ப இதமாக இருக்குது. முதல்ல 30 டிகிரி இருக்குது. அப்போ அந்த தவளைக்கு இதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 35 டிகிரி ஆகுது. அப்போயும் அந்த தவளைக்கு இதமாக இருக்குது. அப்புறம் 40 டிகிரி ஆகுது. அப்போயும் அந்த தவளைக்கு 5 டிகிரி தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு இதமாகுது. அந்த மாதிரி 5 டிகிரியாக அதிகமாகிட்டு இருக்கப்ப அந்த தவளை வந்து ஒரு கஷ்டமாக அதை ஃபீல் பண்ணல, இதமாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அந்த தவளையால் வந்து அந்த தண்ணியிலேருந்து குதித்து தப்பிக்க முடியல. அந்த தண்ணியிலேயே அப்படியே விழுந்து செத்து போயிடுது. இன்னொரு தவளை இருக்குது. அந்த தவளை வந்து அந்த தண்ணிக்குள்ளே கிட்ட வந்து பார்க்குது. அது சூடாக இருக்குது. அது உடனே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுது. நாமளும் இந்த மாதிரி தான், அந்த தவளை மாதிரி தான். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களை உணராமல், நம்ம வாழ்க்கையில் பணத்தை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உணராமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் சின்ன பிரச்சனையாக இருக்கிறது பெரிய பிரச்சனையாகுது, பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ணவே முடியல. அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தேவை வந்து விழிப்புணர்ச்சி தான். ஸோ ஒரு பிரச்சனை வந்து பண பிரச்சனைன்றது ஒரு சின்ன லெவலில் இருக்கிறப்பே அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு திங்க் பண்ணோன்னா, நமக்கு அது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையும் ஆகாது. இன்றைக்கி வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பு தரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சுலபமாக வேலை கிடைக்குது. யாருமே வந்து என்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் எந்த வாய்ப்பை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல தான் நமக்கு குழப்பம். ஸோ எந்த பொருளையும் விற்க முடியலைங்க, வாங்கிறதுக்கு யாரும் ஆள் வரலைங்கன்னு எந்த துணி கடைக்காரனும் எந்த கடைக்காரரும் சொல்கிறதில்ல. எல்லாருமே வராங்க, மக்கள் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இல்லை, நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முதலீடு பண்ண வேண்டியது நம்மளுடைய அறிவில் தான். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதலீடு அப்படின்ற நம்மளோட அறிவை வந்து அதில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து பன்மடங்கு பெருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம செய்ய வேண்டியது பணத்தை மதிக்கணும், அதுக்கான அறிவை நம்ம உயர்த்திக்கணும். இதை செஞ்சால் பணம் நிச்சயமாக ஓடி வரும்.